ஓம் சிவ சிவரூப சிவசக்தி பராயணி மிருத்யுஞ்சயி மகமாயி சர்வரோக நிவாரணி ஐந்திரி தேவி சர்வசதாகாலம் சாந்திம் ஆசோ ஹரோதுமி. மக்களே வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ அக்னி பத்ரகாளி கோவில் உருவான வரலாற்றை முழுமையாக விவரிக்கிறேன். எனது பெயர் லதா புகழேந்தி. 400 வருடங்களுக்கு முன்பாக மதுரையின் ஒரு பகுதியான இந்த இடம் அடர்ந்த கானகமாக இருந்தது. இந்த இடத்தில் ஆதிசக்தி மினீஸ்வரியாக வலம் வந்தாள். இங்கு சிவனும் ஹரியும் சித்தர்களும் 30 முக்கோடி தேவாதி தேவர்களும் வலம் வந்த சக்தி பூமியாகும். 18 சித்தர்களில் ஒருவரான மச்சமுனி சித்தர் திருப்பரங்குன்றத்திலிருந்து இந்த கானகம் வந்து அன்னையை தரிசித்து சென்றுள்ளார். 2004 உருவான அன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்தெந்த உருவங்களில் பிறப்பெடுத்தாள் என்பதை விவரிக்கின்றேன். உதாரணமாக, ஒரு மன்னன், அவனுக்கு பெண் குழந்தை பிறக்கின்றது. அதை தனது சேனாதிபதியை அழைத்து இளவரசி பிறந்துள்ளதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்குமாறு கட்டளையிடுகிறான். சேனாதிபதியும் அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறான். இதை போல வராகி அன்னை உருவான வரலாற்றை வராகி தாயார் மக்களுக்கு தெரிவிக்குமாறு எனக்கு கட்டளையிடுகிறாள். இந்த வராகி ராமநாதபுரத்து மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசை மங்கை என்ற ஊரில் அருள்பாலித்துக் கொண்டு இருக்கிறாள். இவள் பாண்டிய மன்னர்களின் குல தெய்வம் ஆவாள். எனது இறை பணியில் இரண்டாவதாக தோன்றியவள் மந்தையம்மன். நாங்கள் இங்கு வருவதற்கு முன்பு அருகிலுள்ள பல்கலை நகரில் என்ற ஊரில் குடியிருந்தோம். மதுரையில் உள்ள கோவில்களுக்கு உழவாரப்பணி, விளக்கு பூஜை இவற்றிற்கு பெண்களை அழைத்து செல்வது எனது வழக்கம். ஒரு நாள் நான் குடியிருக்கும் வீட்டு உரிமையாளர் என்னிடம் வந்து மந்தையம்மன் கோவிலிலும் விளக்கு பூஜை வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவர் கோயிலின் முக்கியஸ்தர்களில் ஒருவராவார். அவருடைய உறவு பெண்களுடன் சேர்ந்து 2000 108 விளக்கு பூஜை நடத்தப்பட்டது. சிலர் முக்கியஸ்தர்களின் அனுமதியும் பெற்று நடத்தப்பட்டது. அதை பின் மாதந்தோறும் பௌர்ணமி விளக்கு பூஜையும் நவராத்திரி கொலு பூஜையும் நடத்தப்பட்டது. இதனிடையில் 2004 கிராமத்தில் பிரச்சனை உருவானது. விளக்கு பூஜையும் நவராத்திரி கொலு பூஜையும் நடத்துவதால் தான் ஆட்கள் மரணமடைகிறார்கள் என்று குற்றச்சாட்டும், கருவறைக்குள் சென்று நான் அம்மனை வலுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு பல பெரிய பிரச்சனைகளாக உருவெடுத்தது. ஒரு கட்டத்தில் கிராம கூட்டம் போட்டு என்னை அழைத்தார்கள். இதற்கு என் கணவர் நான் செல்கிறேன் என்று கூறி அவர் சென்றார். அங்கு கூட்டத்தில் உள்ள நபர்களின் பெயர்களை அவர் கூறி, நீங்கள் கும்பிட சொன்னதால் தான் என் மனைவி சாமி கும்பிட்டாள். இப்பொழுது நீங்களே கும்பிடுவதால் தான் மரணங்கள் நடக்கின்றது என்றால் இது எந்த வழி நியாயம்? சாமி கும்பிடுவதால் மரணம் அடைவார்கள் என்றால் என் மனைவி இனிமேல் கும்பிட மாட்டாள், இங்கு வரவும் மாட்டாள். மேலும் நீங்கள் எங்களை ஊரை விட்டு போகச் சொல்ல
முடியாது.